அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை முஹர்ரம் பிறை 23 ஹிஜ்ரி 1447, 18 ஜூலை 2025. தலைப்பு ஒற்றுமைக்கான வாக்குறுதி. ஒற்றுமைக்கான வாக்குறுதி. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் நெருக்கமானவனாகவும் புகழுக்குரியவனாகவும் இருக்கிறான். செய்து கொண்ட ஒப்பந்தங்களையும் கொடுத்த வாக்குறுதிகளையும் முறையாக நிறைவேற்றுமாறு அவன்தான் தனது அடியார்களுக்கு உத்தரவிடுகிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவையன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையுமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். அவனுக்கே நன்றி செலுத்த வேண்டும். அவனது கிருபைகளை நன்கு உணர்ந்தவர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹு கூறுகிறான், பலா மன் அவ்ஃபா பிஅஹ்திஹி வத்தகா ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். உண்மை அவ்வாறல்ல. எவர்கள் தங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றி இறைவனுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்கள்தான் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ் இத்தகைய இரையச்சமுடையவர்களை நேசிக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். முஃமின்களே, இறையியல் சார்ந்த நற்பண்பு ஒன்று இருக்கிறது. அது அறிவார்ந்த இறைவனால் விதிக்கப்பட்ட ஒரு குணாதிசயமாகும். யார் அதனை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறாரோ அல்லாஹ் அவரை கண்ணியமாக வைத்திருக்கிறான். மேலும் அவருக்கு ஏராளமான நன்மைகளை தருகிறான். யார் அதற்கு மாற்றமாக நடக்கிறாரோ கண்டிப்பாக அவரிடம் கணக்கு கேட்கப்படும். மேலும் அவர் நாளை மறுமையில் அதற்காக விசாரிக்கப்படுவார். அல்லாஹு தஆலா கூறுகிறான், வஅஃபு பில் அஹ்தி இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா. நம்பிக்கையாளர்களே, உங்கள் வாக்குறுதியை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள். ஏனென்றால் மறுமையில் வாக்குறுதியை பற்றி உங்களிடம் நிச்சயமாக கேட்கப்படும் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். ஆம், அதுதான் வாக்குறுதியை மிகச்சரியாக நிறைவேற்றும் பண்பாகும். ஏனெனில் அது உயர்வான நற்பண்பாகும். மேலும் போற்றுதலுக்குரிய குணாதிசயமாகும். மனிதநேய பண்பின் அடிப்படையாகவும் இருக்கிறது. புத்திசாலித்தனத்தின் அடையாளமாகவும் இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு கூறுகிறான், இன்னமா யததக்கரு உலுல் அல்பாப் அல்லதீன யூஃபூன பிஅஹ்தில்லாஹி வலா யன்குதூனல் மீசாக். நிச்சயமாக இதை கொண்டு நல்லுபதேசம் பெறுபவரெல்லாம் அறிவுடையவர்கள்தான். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுவார்கள். இன்னும் தாங்கள் செய்த உடன்படிக்கையை முறித்துவிட மாட்டார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். கண்டிப்பாக ஆம். ஏனெனில் யார் கொடுத்த வாக்குறுதியை ஏற்படுத்திய ஒப்பந்தத்தை மிகச் சரியாக நிறைவேற்றி வருகிறாரோ கண்டிப்பாக அது அவருடைய கண்ணியத்தையும் மரியாதையும் உயர்த்தி கொண்டே இருக்கிறது. ஏனெனில் கொடுத்த வாக்குறுதியை ஏற்படுத்திய ஒப்பந்தத்தை யார் மிகச் சரியாக நிறைவேற்றி வருகிறாரோ கண்டிப்பாக அது அவருடைய கண்ணியத்தையும் மரியாதையும் உயர்த்தி கொண்டே இருக்கிறது. இதனால் மனிதர்களுக்கிடையே அவர் மீதான நேசம் அதிகரிக்கிறது. இதற்கு மாறாக உடன்படிக்கைகளை மீறிவிட்டால் அவர்களை பற்றிய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிவிடும். அவர்களுடைய இறைவனும் அவர்கள் மீது அதிருப்தி கொள்கிறான். உதாரணமாக, உனக்கும் வேறொருவனுக்கும் இடையில் ஏதேனும் ஒப்பந்தமோ உடன்படிக்கையோ வாக்குறுதியோ ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அவர் அதனை சரிவர நிறைவேற்றவில்லை. கொடுத்த வாக்குறுதியை அவர் கண்டுகொள்வதும் இல்லை.
தமது பொறுப்பை உணர்ந்து அவர் செயல்படுவதும் இல்லை. இத்தகைய நிலையில் உமது மனம் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகும். உமது உரிமைகள் வீணடிக்கப்படுவதால் கண்டிப்பாக உனக்கு கடும் கோபம் ஏற்படும். இதனால் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும்படி நமது இறைவன் நம்மை தொடர்ந்து வலியுறுத்துகிறான். இதற்காகவே நபிமார்களையும் இறை தூதர்களையும் அவன் புகழ்ந்து பேசுகிறான். உதாரணமாக தனது நபியும் நேசருமாகிய இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இறைவன் பின்வருமாறு திருமறையில் கூறுகிறான். வ இப்ராஹீம் அல்லதி வஃபா, அல்லது இறைவனுடைய கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றிய இப்ராஹீமை பற்றி அவனுக்கு தெரியாதா என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். உண்மையான இறை நம்பிக்கையாளரின் நல்ல பண்புகளின் பட்டியலில் இதையும் இறைவன் சேர்த்து கூறுகிறான். வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், மேலும் அவர்கள் தங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருளையும் தங்கள் வாக்குறுதியையும் பேணி நடப்பார்கள். மேலும் அவர்கள் தங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருளையும் தங்கள் வாக்குறுதியையும் பேணி நடப்பார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். கொடுத்த வாக்குறுதியை மிகச் சரியாக நிறைவேற்றி வருவது இறை நம்பிக்கை மற்றும் மார்க்க பற்றுதலின் அடையாளமாக இருக்கிறது. எனவேதான் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கம் செய்யும் போதெல்லாம் கண்டிப்பாக பின்வரும் வாசகத்தை கூறுவார்கள். லா ஈமான லிமன் லா அமானத்தலா வலா தீன லிமன் லா அஹ்தலா. யார் தன்னிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட நம்பகத்தன்மையை சரிவர காப்பாற்றுவதில்லையோ அவரிடம் இறை நம்பிக்கை இல்லை. மேலும் யார் ஒப்பந்தங்களை சரிவர நிறைவேற்றுவதில்லையோ அவரிடம் முழுமையான மார்க்கம் இல்லை என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இதுதான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான மதிப்பாகும். ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதற்கான மரியாதை இதுவாகும். சொன்ன சொல்லை காப்பாற்றுவது நீதியை நிலைநாட்டுவதின் வலிமையாகும். அல்லாஹுவின் அடியார்களே, செய்து கொண்ட ஒப்பந்தங்களிலேயே மிகவும் வலிமையானது, மிகப்பெரியது எதுவென்றால் நமது இறைவனாகிய அவன் நம்மிடம் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தமாகும். எல்லாம் வல்ல அவன் இது குறித்து கூறுகிறான். வபிஅஹ்தில்லாஹி அவ்ஃபூ தாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் ததக்கரூன். வபிஅஹ்தில்லாஹி வஅவ்ஃபூ வபிஅஹ்தில்லாஹி அவ்ஃபூ தாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் ததக்கரூன். நீங்கள் அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுங்கள். நீங்கள் நல்லுணர்ச்சி பெறுவதற்காகவே இவற்றை உங்கள் இறைவன் உங்களுக்கு உபதேசிக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். எனவே அல்லாஹ்விடம் ஏற்படுத்தி கொண்ட இந்த வாக்குறுதியை யார் மிகச்சரியாக பேணி நடக்கிறாரோ அவர்களுக்கு இறைவன் மகத்தான கூலி தருவதாக பின்வருமாறு கூறுகிறான். வமன் அவ்ஃபா பிமா ஆகத அலைஹுல்லாஹ ஃபஸௌஃப யூதீஹி அஜ்ரன் அலீமா. எவர் அல்லாஹ்விடம் செய்த அந்த வாக்குறுதியை முழுமைப்படுத்தி வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை அதிசீக்கிரத்தில் கொடுக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். இதற்கு மாறாக யார் செயல்படுகிறாரோ அவர்களை பற்றியும் இறைவன் பின்வருமாறு எச்சரித்து கூறுகிறான். அல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகிஹி வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல வயுஃப்ஸிதூன ஃபில் அர்த் உலாயிக ஹுமுல் காஸிரூன். அல்லாஹ்விடத்தில் இவர்கள் செய்த உடன்படிக்கையை இவர்கள் உறுதிப்படுத்திய பின்னரும் அதை முறித்து விடுகின்றனர். ஏன் இரத்த சொந்தத்தை சேர்த்து வைக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டானோ அதை பிரித்தும் விடுகின்றனர். பூமியில் குழப்பம் செய்து கொண்டும் இருக்கின்றனர். இவர்கள்தான் நஷ்டமடைந்தவர்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். ஒப்பந்தங்களையும் வாக்குறுதிகளையும் மிகச் சரியாக நிறைவேற்றுபவனே, நீ உனது வீட்டார்களிடமும் உறவினர்களிடமும் உனது வாழ்க்கை துணையிடமும் ஏற்படுத்தி கொண்ட வாக்குறுதிகளை நன்கு கவனித்துப் பார். இது குறித்து உமது இறைவன் பின்வருமாறு மிக தெளிவாக எடுத்து கூறுகிறான். وَكَيْفَ تَأْخُذُونَهُ وَقَدْ أَفْضَىٰ بَعْضُكُمْ إِلَىٰ بَعْضٍ وَأَخَذْنَ مِنكُم مِّيثَاقًا غَلِيظًا. அதை நீங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம்? உங்களிடமிருந்து அவள் உறுதியான வாக்குறுதியை பலரும் அறிய பெற்று உங்களில் ஒருவர் மற்றொருவருடன் சேர்ந்து கலந்து விட்டீர்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான்.
உமது குழந்தைக்கும் உமக்கும் இடையில் உள்ள வாக்குறுதிகளை மிகச் சரியாக நிறைவேற்று. அவர்களுக்கு நியாயமான முறையில் செய்து தர வேண்டிய பொறுப்புகளை நிறைவேற்று. இவ்வாறு செய்து கொடுப்பேன் என்று பிள்ளைகளிடம் நீ ஏதாவது வாக்கு கொடுத்திருந்தால் அதனை நியாயமான முறையில் நிறைவேற்றிவிடு. அவர்களின் வளர்ச்சிக்கு தேவையானதை பேரார்வத்தோடு நீ நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உனது வேலையிலும் உனது பொறுப்புகளிலும் உனது அலுவலகத்திலும் எடுத்துக்கொண்ட ஒப்பந்தங்களையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதில் பெரிதும் அக்கறை கொள்ள வேண்டும். ஒப்பந்தங்களை மிகச் சரியாக நீ நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளை உரிய நேரத்தில் நீ செய்து முடிக்க வேண்டும். உன்னிடம் வேலை பார்க்கும் பணியாளர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். எனவே பணியாட்களின் உரிமைகள் என்னென்ன, அவர்களின் சம்பளம் எவ்வளவு, ஏனைய சலுகைகள் என்னென்ன என்பதையெல்லாம் துல்லியமாக கணக்கிட்டு கொடுத்துவிட வேண்டும். நிதி சார்ந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஒப்பந்தங்களையும் மிகச் சரியாக நீ கண்ணும் கருத்துமாக கவனித்து வர வேண்டும். எனவே அவர்களுக்கு உரியதை அவர்களிடமே முறையாக ஒப்படைத்து விட வேண்டும். அவர்களுக்கு உரியதை அவர்களிடமே முறையாக ஒப்படைத்து விட வேண்டும். அவர்கள் கேட்டு வரவில்லை என்பதற்காக அதனை நீயே கைப்பற்றிவிடக் கூடாது. அல்லது அவர்களுக்கு பொய்யான தகவலை கூறி அப்பொருளை நீ அபகரிக்க முயலக்கூடாது. இது குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு எச்சரிக்கிறார்கள். மன் அகத அம்வாலன் நாஸி யுரீது அதாஅஹா அத்தல்லாஹு அன்ஹு வமன் அகத யுரீது இத்லாஃபஹா அத்லஃபஹுல்லாஹ். யார் மக்களின் பணத்தை அல்லது பொருட்களை திருப்பி செலுத்தும் எண்ணத்துடன் கடன் வாங்குகிறாரோ, யார் மக்களின் பணத்தை அல்லது பொருளை திருப்பி செலுத்தும் எண்ணத்துடன் கடன் வாங்குகிறாரோ அவர் சார்பாக அல்லாஹ்வே அதனை திருப்பி செலுத்தி விடுகிறான். எவன் திருப்பி செலுத்தும் எண்ணமே இல்லாமல் அதை ஏமாற்றி அழித்துவிடும் எண்ணத்துடன் கடன் வாங்குகிறானோ அல்லாஹுவும் அவனை அழித்து விடுகிறான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நமது வாழ்வின் ஒவ்வொரு திசையிலும் இவ்வாறு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது, செய்து கொண்ட ஒப்பந்தங்களை மிகச் சரியாக செய்து முடிப்பது உள்ளிட்ட குணாதிசயங்களில் நாம் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும். செய்து கொண்ட ஒப்பந்தங்களை மிகச் சரியாக நிறைவேற்றுபவர்களே உங்களுடைய நபியும் நேசருமாகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறியிருக்கிறார்கள். இன்ன ஹுஸ்னல் அஹ்தி மினல் ஈமான். செய்து கொண்ட ஒப்பந்தங்களை சரிவர அழகிய முறையில் நிறைவேற்றுவது இறை நம்பிக்கையை சார்ந்ததாகும் என்று கூறியுள்ளார்கள். உயர்தரமான இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கும் வாக்குறுதிகளிலேயே மகத்தான வாக்குறுதி என்பது ஒற்றுமையாக வாழும் உத்தரவாதமாகும். இதனை காலம் சென்ற மாண்புமிகு ஷேக் ஜாயித் அல்லாஹ் அவர்களின் ஒதுங்குமிடத்தை உயர்வானதாக ஆக்கி வைப்பானாக அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். மேலும் இந்த நாள் வரை இந்த மண்ணை மிகச் சிறப்பாக கட்டமைத்தவர்கள் உருவாக்கி தந்த வழிமுறையாகும். சுமார் இது 55 ஆண்டுகளாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. இன்று வரை அதனை பற்றி நாம் பெருமையாக பேசுவதோடு அதன் முக்கியத்துவத்தையும் வலிமையையும் நாம் உணர்ந்திருக்கிறோம். அதனால்தான் நம் தேசம் இவ்வளவு செழிப்பாக திகழ்கிறது. ஒற்றுமையாக வாழ்வது குறித்து நமது தேசிய தலைவர்கள் பின்வருமாறு அவ்வப்போது நமக்கு வலியுறுத்தி வருகிறார்கள். நமது சமுதாயத்தோடு நாம் ஒற்றுமையாக வாழ்வதில் நாம் பேராசை கொண்டிருக்க வேண்டும். நமது நோக்கங்கள் யாவும் துல்லியமாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். நமக்கு இடையிலான தொடர்புகள் மிக உறுதியாக அமைந்திருக்க வேண்டும். நாம் செழிப்பாக வாழ்வதற்கான நிலையான அரசியல் தன்மையையும் பெரும் முயற்சியையும் நியாயத்தையும் செழிப்பாக வாழ்வதற்கான நிலையான அரசியல் தன்மையையும் பெரும் முயற்சியையும் நியாயத்தையும் தொடர்படியாக நாம் கடைபிடிக்க வேண்டும். வெற்றி வாகை சூடுவதற்கும் பேராபத்துகளிலிருந்து பாதுகாப்பு அரணாக திகழ்வதற்கும் வலிமையாக திகழ்வதற்கும் அதிக வளர்ச்சியை பெறுவதற்கும் ஒற்றுமையாக இருப்பதே ஆகச் சிறந்த வழி என்பதை நாம் மிக உறுதியாக நம்ப வேண்டும். ஏனெனில் நமது ஒற்றுமையை பறைசாற்றுவதற்காகவே நமது தேசத்தின் பெயரிலேயே ஐக்கிய அரபு அமீரக தேசம் என்பதில் ஐக்கியம் என்கிற வார்த்தையை நாம் மிக தெளிவாக கூறுகிறோம். இந்த அமைப்பை பேணுதலாக வைப்பதற்காகவும் இதன் நம்பகத்தன்மையை பாதுகாப்பதற்காகவும்
இதன் அமைப்பை பேணுதலாக வைப்பதற்காகவும் இதன் நம்பகத்தன்மையை பாதுகாப்பதற்காகவும் குடிமக்களின் நம்பிக்கையை பெறுவதற்காகவும் குடிமக்களின் நிலையான மற்றும் உறுதியான வாழ்க்கை தரத்திற்காகவும் இத்தகைய ஒற்றுமையை நாம் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறோம். ஆம், இந்த தலைவர்கள் நன்மையை மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒற்றுமையை கடைபிடித்து வருகிறார்கள். அல்லாஹு தஆலா அதற்கு தொடர்ந்து உதவி செய்து கொண்டே இருக்கிறான். நமக்கு இதனை நிலையாக உருவாக்கி தந்திருக்கிறான். இத்தேசத்தில் உள்ள அனைத்து தலைவர்களையும் ஒரே அணியில் ஒன்று சேர்த்து இந்த தேசத்தை மிகச்சிறப்பாக கட்டமைத்த உடனேயே இதன் நிறுவனர் காலம் சென்ற மாண்புமிகு ஷேக் ஜாயித் அல்லாஹ் அவர்களின் ஒதுங்குமிடத்தை உயர்வானதாக ஆக்கி வைப்பானாக. அவர்கள் செய்த முதல் செயல், இதன் நிறுவனர் காலம் சென்ற மாண்புமிகு ஷேக் ஜாயித் அவர்கள் செய்த முதல் செயல் அல்லாஹுவிற்கு முன்னிலையில் நின்று மனமுருகி தொழுததுதான். இதற்காக தனது இறைவனுக்கு தொடர்ந்து நன்றி செலுத்தினார்கள், அவனை உளமாற புகழ்ந்தார்கள். எனவே இத்தகைய அறிவார்ந்த தலைவர்களை தந்ததற்காகவும் இத்தகைய ஒற்றுமையான அரசியல் தன்மையை பெற்றதற்காகவும் நாமும் அல்லாஹு தஆலாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும். இதன் முக்கியத்துவத்தை நமது பிள்ளைகள் மற்றும் பேர குழந்தைகளின் ஆழ்மனதில் நாம் பதிய வைக்க வேண்டும். மேலும் இத்தேசத்தை மிகச்சிறப்பாக கட்டமைப்பதற்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கும் கிருபை செய்யும்படியாக நாம் எல்லாம் வல்ல அல்லாஹுவிடம் மன்றாடி துஆ செய்ய வேண்டும். அத்தகையவர்களுக்கு இறைவன் அதிகமான கூலியை தருவதற்காகவும் நாம் துஆ செய்ய வேண்டும். நீதமான நமது ஆட்சியாளர்களுக்காகவும் நாம் துஆ செய்ய வேண்டும். ஏனெனில் அவர்கள்தான் இந்த ஒற்றுமையை மிகச் சிறப்பாக தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார்கள். எத்தகைய சலசலப்பும் கொந்தளிப்பும் ஏற்படாத வகையில் கண்ணும் கருத்துமாக கண்காணித்து வருகிறார்கள். இத்தகைய ஒற்றுமையை நாமும் தொடர்ந்து கடைபிடித்து வர வேண்டும். சட்ட திட்டங்களை மிகச் சரியாக பேணி நடக்க வேண்டும். உண்மையான குடிமக்களாக நடந்து கொள்ள வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம் தேசத்திற்கு சேவை செய்வோம் என்கிற வாக்குறுதியை நாம் நமது தலைமைக்கு தர வேண்டும். இவ்வாறு கொடுத்த வாக்குறுதியையும் செய்து கொண்ட உடன்படிக்கைகளையும் மிகச்சரியாக நிறைவேற்றுபவர்களை அல்லாஹு தஆலா பின்வருமாறு தனது வசனத்தில் பாராட்டி பேசுகிறான். வல்மூஃபூன பிஅஹ்திஹிம் இதா ஆஹது, வாக்குறுதி செய்த சமயத்தில் தங்கள் வாக்குறுதியை சரிவர நிறைவேற்றுபவர்களும் ஆகிய இவர்கள்தான் உண்மையாளர்கள், இறையச்சமுடையவர்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். இத்தகைய ஒற்றுமையான தன்மை நமது தேசத்தில் எப்போதும் நிலைத்து இருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவிடம் நாம் துஆ செய்ய வேண்டும். இதனை தொடர்ந்து பாதுகாப்பதற்காகவும் இதற்குரிய உரிமைகளை மிகச் சரியாக நிறைவேற்றுவதற்கும் அவனுடைய கிருபை கிடைப்பதற்கும் நாம் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும், ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. உனது அரவணைப்பிலும் உனது பாதுகாப்பிலும் அவர்களை நீ பாதுகாப்பாயாக. ஜனாதிபதியின் பிரதிநிதியாக இருப்பவருக்கும் அவரின் சகோதரர்களாகிய அமீரக ஆட்சியாளர்களுக்கும் நீ பொருந்திக் கொண்டபடி உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் கலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக.
அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள், அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள், அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.